நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News20D தமிழ் உண்மை செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மதுரை செல்லூர் 23வது வார்டு. 23வது வார்டுல இருக்கிறோம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய கூடம். ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடியே ஒரு சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளது. 11 லட்சம் ரூபாய் இதுக்கு நிதி ஒதுக்கி கட்டியிருக்காங்க. அதனுடைய நிலைமையை இப்ப நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட்ட பாத்தீங்கன்னா மக்களுடைய வரிப்பணம் எப்படியெல்லாம் வீணடிக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். பாருங்க, அது 2500 ரூபா கொடுத்து கட்டணத்தை நம்ம வாடகைக்கு எடுக்கலாம். ஆனா இங்க இருக்கிறதே தெரியாது. எல்லா பேரும் கல்யாண மண்டபத்துல தான் மக்கள் வச்சிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கட்டடத்தை மக்கள் பயன்பாடு கொண்டு வருவோமே, அதெல்லாம் கிடையாது. கட்டினதுல இருந்து 3 வருடமா அப்படியே தான் கிடக்கு. அப்ப இந்த 11 லட்சம் அப்படியே தான் கிடக்கு. இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம், இந்த 11 லட்சம் செலவு பண்ணி நீங்க இத கட்டியிருக்கீங்க. இதுக்கு பின்னாடியே ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு ஓய்வு அறைன்னு சொல்லி கட்டியிருக்கீங்க மதுரை மாநகராட்சிக்கு. அப்ப அந்த 10 லட்சம் ரூபா ஒதுக்கி நீங்க கட்டுறதுக்கு இதுலயே நீங்க பண்ணிருக்கான். இப்ப அந்த கட்டடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. அப்படியே பாருங்க, இந்த இதுக்கு பக்கத்திலே தான் இருக்கு இந்த News20D தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் விவேக்குமார். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். எப்படி கிடக்கு பூராமே ஊசிதான் இருக்கு பாருங்க. சிரஞ்சு ஊசி போட்ட மாதிரி இருக்கு, போதை ஊசி போட்ட மாதிரி. சமுதாய கூடத்திலேயே நிலைமை பூரா தண்ணி பாட்டில். பாருங்க, இதுதான் ஒரு 11 லட்சம் ரூபா செலவு பண்ணி சமுதாய கூடம் அப்படியே கிடக்கு, மக்கள் பயன்பாடு இல்லாம. பாருங்க, யாரும் மக்கள் இதை பயன்படுத்தல, அப்படியே விட்டாங்க. ஒரு 3 வருஷமா கிடக்கு. ஆனா இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இப்ப